Information is wealth. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் ஏரா அப்படிங்கக்கூடிய ஒரு மிட் டைம் அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபண்டிங்கை எப்போதுமே ரொட்டேஷனில் வச்சுருங்க. ஸோ அது உங்களை வெல்த்தியாக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க, ஓடிபியை சென்ட் கொடுத்து ரிசீவ் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க, கேப்சா டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பட்டனை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே இன்டர்ஃபேஸில் இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒரு கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனப்பாக ஒரு 48 ரூபீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 25%, செகண்ட் லெவலுக்கு 3% அண்டு தேர்ட் லெவலுக்கு 2% கேஷ்பேக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் அண்ட் ஒரு குரூப் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய மானிட்ரேஷனுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் டீட்டெயில், கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல், செக்இன் இந்த இடத்துல ஷோ பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 9 ரூபீஸ் எனக்கு ஆட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப் ரூல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் டீட்டெயில் பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃப்ரீ பிளான் அவைலபிளாக இருக்குது. ஸோ செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 600க்கு டெய்லி 75 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவர்லியாக ஆட் ஆகிரும் அக்கௌண்ட்டில். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 3000க்கு பார்த்தீங்கன்னா 428 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 6000க்கு 923 ரூபா டெய்லி இன்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 9000க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 டெய்லி இன்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 15000 பிளானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2727 ரூபா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 38000 பிளானுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கமாக 7599 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 48000 பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 10666 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனல் பிளானாக பார்த்தீங்கன்னா ஒரு 88,000க்கு ஒரு 21,999 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லைனில் லிஸ்ட்டு இந்த இடத்துல ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்விடேஷன் லிங்க்கு அண்ட் இன்விடேஷன் கோடு ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீம் ரூல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு 25%, செகண்ட் லெவலுக்கு 3% ரிபாட்டி அண்டு செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 2% ரிபாட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் வரைக்கும் உங்களால் பெர் ரெஃபரலுக்கு 6 ரூபீஸ் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 180 ரூபா உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அக்கௌண்ட்டு இந்த இடத்த நீங்கள் டிக் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சியை கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பட்டனை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் ஷோ பண்ணுறாங்க. ரீசார்ஜ் ரெக்கார்டில் உங்களுடைய ரீசார்ஜ் டீட்டெயில் ஷோ பண்ணுறாங்க. வித்ட்ராவலில் உங்களுடைய வித்ட்ராவல் டீட்டெயில், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் அண்ட் டவுன்லோட் ஆப்புக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ரீசார்ஜ் பண்ண டிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பேயபிள் மூலமாக பண்ண போகிறோமோ அந்த பேயபிள் டிக் பண்ணிவிட்டு டெபாசிட் நம்ம டிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேடிஎம் ஒர்க் ஆகாதனால ஃபோன்பே மூலமாக இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபோன்பேயை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் டு பே அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கப்புறமா அமௌண்ட் உள்ளே வந்துருச்சு. ஸோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு 600 பிளானை பை பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பை ஆயிடுச்சு. ஸோ இந்த கார்னரில் இருக்கக்கூடிய மை இன்வெஸ்ட்டை நீங்கள் டிக் பண்ணும்போது உங்களுடைய பர்ச்சேஸ் டீட்டெயில் இந்த இடத்துல ஷோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பினுடைய குரூப் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆக்டிவிட்டி ரன் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்போதுமே சொல்கிறது தான், ஸோ குரூப் ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்களா, ஸோ இந்த ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ ஒரு மானிட்ரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா குரூப் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக மானிட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். குரூப் ஆக்டிவிட்டி சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வித்ட்ராவலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி லாகின் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எந்த ஆப் டைப்பில் வரக்கூடிய அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத
உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ அது ரன் ஆகிற வரைக்கும் தான் நம்மளால் வந்து ஏர்னிங்ஸ் எடுத்துக்க முடியுங்கிற கான்செப்டையும் மறந்துடாதீங்க. ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே இருக்கட்டும். ஸோ ஒரு 3 to 4 பிளான்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு மிட் டைம் ஆப் அப்படிங்கிறதுனால ஒரு 3 to 4 பிளான்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பினுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.